டேய் டேய் சண்டாலா டேய் ஐயோ போ அடி ஒப்பில் நாய் வந்தன சத்தம் இல்லாமல் போ ஏங்க அடிக்கிறீங்க? ஐயோ 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 இந்த ஊரான ஊருக்குள்ள இப்படி பொட்ட புள்ளைய போட்டு அடிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள யாருமே கேட்கறதுக்கு இல்லையா? ஐயோ இப்படி எல்லாம் கேட்டேன்னா கேட்கறதுக்கு எவன் வருவான்? போட்டு அடிக்கிறாரு. இதுதான் சொன்னா அப்போது அவரை கட்டாத அவர் அடி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு. என்ன கட்டி இருக்கலாம் இல்ல? நான் என்னங்க சொன்னேன்? நான் என்ன சொல்றேன்னு முதல்ல முழுசா கேட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னு முழுசா நீ கேட்டியா? பாண்டவர்களை கொல்வதற்காக அந்த அலுபூஜாரை சந்தித்து சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து விட்டு வருகிறேன். நான் சண்டைக்கு போறல, நான் சண்டைக்கு போறோடி. மண்ணா சண்டைக்கு நீங்க போகணும்னு சொல்றீங்களா? சண்டைக்கு நான் போகல, சேனாதிபதி பட்டத்தை கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா ஏங்க நீங்க போறதுதான் போறீங்க. போய் போற வழியில சொல்லுங்க
மன்னா, என்ன சொல்றேன்னா அந்த சண்டால பீம கண்டா உங்களை சிண்டால அடிச்சு கொன்றுவானு எனக்கு பயமா இருக்குங்க. பீமனை காண்பதற்காக நான் போகவில்லை. அந்த பீமனை கொல்றதுக்குன்னு நீண்ட நாளா காத்து கொண்டிருப்போம் அந்த அலுபாச்சுரன். சரி, இதோ தன்னுடைய இனத்தை கொன்றிய பாண்டவனை கண்ணில் கண்டால் போதும் அன்றே கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக வாழ்ந்து வருகிறான் அந்த அலும்போச்சோரன். அந்த அலும்போச்சனை சந்தித்து சேனாதிபதி பட்டத்தை கொடுத்தால் பாண்டவனை சென்று அவன் கொண்டு வருவான். நாம் அரண்மனையில நாம் இருக்கிறோம். வெறும் சண்டைக்கு அவன் அனுப்புறேன். நான் இங்கதான் இருப்பேன். அதனால நான் சண்டைக்கு போனாலும் வாண்டு வருது நீ பயப்படுறது நாயும் தான். நான் போகல. சரி, அவனதான் அனுப்பி வைக்கிறேன். அவர்தான் அனுப்பிச்சு விடுறேங்கிறீங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் உன் பேச்சு நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? பெண் பேச்சு நான் கேட்பவன் இல்லடி, பெண் புத்தி பெண் புத்தி என்பார்கள். இதோ பெண் பேச்சை கேட்டு நடப்பவன் இந்த துரியன் அல்ல. என்னுடைய மாமன் நடுவிட்டு குத்தவளுக்கு ஜெகனியின் பேச்சை கேட்டினான். அவர் ஒரு சாட்டை, நான் ஒரு பம்பரம். அப்படியா? சொல்லட்டி விட்டால் பம்பரமாக பறப்பேன். சரிங்க, ஓய்வா என்று சொல்கிறியா இல்ல உன் உயிரை விடுறியா? போயிட்டு வர சொல்றேன். வீரவாள் இதுதான் வீரவாளா? ஓய்வா என்று சொன்னால் போதும், பட்டத்தை அவனுக்கு கொடுத்துட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன். அப்படியா? அப்படியா ஆகட்டுங்க, போயிட்டு வாங்க. இதை முதல்லயே சொல்லியிருந்தா ஏங்க நீங்க முன்னையே தெளிவா இந்த மாதிரிதான் விஷயம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருந்தா நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். மொட்டையா போருக்கு போறேன் சண்டைக்கு போறேன்னா எப்படிதான் சொன்னேன் இல்லைங்க. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க. அது இல்ல அப்படியா? அப்படி இருக்கும் வேளையில் இந்த துரியனாகப்பட்டவர் அலுபாவுஜனை சென்று சந்திக்கும் வேளையில் அதே நேரத்தில் அலும்பூஜன் சபை ஏற்பார்.